சேர்ந்து அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அதனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். உணர்ந்து பாடுவீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய கிருபை நம்மை மூடிக்கொள்ளட்டும். அக்கினியில் நடந்து வந்தோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். எல்லாரும் இணைந்து தேவன் நீ, நாங்கள் போற்றிடும். எங்கள் தேவன் நீ, எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்தே. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே. செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்தே. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். ஆமென். எங்கள் தேவன் நீ, ராஜா நீ, எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடும். அக்கினியை கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை இமை பொழுதோ. எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீ. உங்க உள்ள பாடட்டும், உங்க உதடுகள் அவரை உயர்த்தட்டும். உங்கள் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் போற்றிடும். பலவித சோதனைகள் எங்களை புடமிடும் போதெல்லாம் எங்களை பொன்னாக மாற்றிவிட்டீர் ஆண்டவரே. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா. பொன்னாக விளங்கச் செய்தே, புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினார்
அபிஷேகம் செய். Thank you for your anointing, O Lord. உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோ கண்மலையே கண்மலையே. எங்கள் தேவன் நீ, நாங்கள் போற்றிடோ எங்கள் தேவன் நீ. ராஜாக்களுக்கு ராஜாவே கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் மகிமைதனை காண்போ. ஆமென். வருடங்களை உமது ராஜா கிருபையினால் கடந்தோ. எஸ் கலரணமோ. ஓ எங்கள் ஆயுள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள். ஆமென். ஓ எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடோ எங்கள் தேவன் நீ. நீல் நடந்து வந்தோ, சேதமொன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகளப்பா. உங்க கிருபை இமை பொழுது விலகளப்பா. நல்ல நெஞ்சில கைய வச்சு உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ. நன்றி சொல்ல விரும்புறவங்க அத்தனை பேர் உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. எங்களை சுற்றி எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, விபத்துகள் நடக்கிறது. ஆண்டவரே, எத்தனையோ வீழ்ச்சிகள் இருக்கிற நிலைமையில உங்க கிருபை மட்டும்தான் எங்களை காத்திருக்குது ஆண்டவரே. இரண்டாவது சரணத்தில் அருமையா இந்த தேவ மனுஷனை கர்த்தர் எழுத வச்சிருக்கிறார். பலவித சோதனைகளால் நாங்கள் புடமிடப்படுகிறோம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சோதனைகளை கொடுத்து பொன்னாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். ஓ சோதனைகள் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியாய் சொல்லுங்கள், இதற்கு பிறகு நான் இன்னும் சுத்த பொன்னாய் விளங்குவேன். ஆமென். எங்கள் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது சரணத்துல நல்ல ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். பாருங்களேன், வருடங்களை உமது கிருபையினால் இனி வரும் நாட்கள் எல்லாம். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? இனி இருக்கிற காலத்துல தான் நான் மகிமையாய் வாழ போகிறேன். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் இப்படி சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதை நான் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். The good days is yet to come. நல்ல நாட்கள் இனிமேதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். இனி எனக்கான நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்களை பார்க்கணும்னா இந்த சரணத்திலே அந்த ரெண்டு சத்தியத்தை ஆண்டவர் அந்த ஊழியர் மூலமா வச்சிருக்கிறார். ஒண்ணு, இதுவரைக்கு வந்தது உங்க கிருபையினால. சத்தமா சொல்லுங்க, இதுவரைக்கு வந்தது. ஆமென். இனி நான் என்ன செய்ய போறேங்கிறதுன்னு சொல்றாரு. என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் யாரை உயர்த்திக்கிட்டே இருப்பேன்? எங்களை உயர்த்த மாட்டோம், எங்க திறமையை உயர்த்த மாட்டோம், நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் பெருமை பேச மாட்டோம்.
எங்களுடைய எல்லா உணர்வும் உயிரும் உடலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இந்த சத்தியங்களை உணர்ந்தவர்களாய் அவரை நாம் கனப்படுத்தி நாம் உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தரை முழு பலத்தோடு உயர்த்துங்கள், முழு மனதோடு உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய். புதியன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. புதியன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பாரிசுத்தர், பாரிசுத்தர், பாரிசுத்தர் எங்கள் பரலோக உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பாரிசுத்தர். கரவல கரடல தர தரல ராஜாவே யாவோ உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட, பரலோகத்தில் உமை அல்லால் யாருண்டு தேவனே. ஆமாப்பா, பூலோகத்தில் உமை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோக ஆராதித்த பாவ மகிமைப்படுத்த அத்தனை பிள்ளைகள் மேலும் கிருபை பெருகட்டும். ஆமென். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தே. என்றும் உம்மோடு கரத்தலரோ. நீ பாரிசுத்தர், பாரிசுத்தர். ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோமே ராஜாவே. பரிசுத்தரே, பரிசுத்தரே ராஜாவே. வானம் பூமி ஆவு நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமும் அது சிங்காசனம், பூமியுந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலய, நீ தங்கும் தூயஸ்தல. வானமும் அது சிங்காசனம் ராஜா, பூமியுந்தன் பாதபடி. ஆமென். நாங்கள் உந்தன் தேவ ரக்கமனரலா. ஓ சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்தவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் பூமியுள்ளோ உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பாரிசுத்தர், பாரிசுத்தர். பரபல பரப தரபலபா ரிக்க தரபல பரபல பரபா
உயர்த்தட்டுமே. நீ பாரிசுத்தர், பாரிசுத்தர், பாரிசுத்தர். Holy Lord, Holy Lord. யாவோ உயர்த்தட்டுமே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நீரே. ஆயுள் முடியும் வரை ஆயுள் உம்மை ரபகத்தொலரோ ஓலோ. ஆராதனை நாயகன் அரபதர கட்டதர கலரல. ஓஹோ ரி பாபா 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 பாபா. நீரே யெகோவாயிரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஓ ஆமென். ஓ காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் விடுதலையோடு, விடுதலையோடு கபரபல கர கரபலபரபா. யெகோவா ராபா, சுகம் தரு. ஆமென். பரப கர கரப கட்ட தரமனலார. தெய்வமே ஸ்தோத்திரமே, அப்பா ஸ்தோத்திரமே. அரபகதரனலோ. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் கருத்தோடு அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடு. வலக்கரம் என்னை உயர்த்திடு என் தேவனே. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடு. வலக்கரம் என்னை உயர்த்திடு. ஆமென். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடோ. வலக்கரம் என்னை உயர்த்திடோ. வனே செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடு. கழுகினை போல் என்னை சுமந்திடு என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடு. கழுகினை போல் என்னை சுமந்திடு என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. அனைத்தையும் அருளிடோ, எனக்கென தந்திடு. வலக்கரம் என்னை உயர்த்திடு என் தேவனே. சத்தமாய் அனைத்தையோ ரிகபரத்தலோரோ. வலக்கரம் என்னை உயர்த்திடு தேவனே.
யெகோவா ஈரே. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்ப்பீர்கள் என்றால் தேவனிடத்தில் காரியங்களை ஒப்பு கொடுத்த எந்த பிள்ளையும் வெட்கப்படவில்லை. உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் முதல்லையே எல்லா பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்து அவரை முன்னிறுத்தி நீங்கள் பின் செல்லுங்கள். தாவீது ராஜா சீயோனிலே ராஜாவாய் உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல, எருசலேமிலே மகாராஜாவாய் வாழ்ந்தான். ஆனால் அப்படிப்பட்ட தாவீது ராஜாவுக்கு ஒன்று நல்லாய் தெரியும், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்காவிட்டால் நான் தோற்று போய் விடுவேன் என்று தெரியும். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் whatever may be the situation that you are, உங்கள் இருதயத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு, அப்பா எல்லாம் நீர்தான் ஆண்டவரே, எல்லாம் நீர்தான் ஆண்டவரே, எனக்கு சிறியவைகளோ பெரியவைகளோ, சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் அத்தனை பேரும் அவர்கிட்ட சொல்லுங்க. அமைதியா இருக்க வேண்டிய நேரம் இது இல்லை. நீங்களே வாயை திறந்து சொல்லணும், எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. என் வேலையில், என் தொழிலில், எனக்கு இருக்கிற படிப்பில், எனக்கு இருக்கிற எதிர்காலத்தில் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் என்னுடைய தகப்பன், நீங்க தான் என்னுடைய தாய், நீங்க தான் என்னுடைய நண்பர், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலோ ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருக்கு மனக்காயம் கொடுக்கிறது யார் தெரியுமா? என் இஷ்டத்தின்படி நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற கூட்டம் தான். என் கஷ்டத்துக்கு தக்க என் சூழ்நிலையின்படி நான் நடக்கிறேன்னு நீங்க சொன்னா ஆண்டவர் உங்களை குறித்து தான் வேதனைப்படுவார். ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறார்? உன் கஷ்டத்தோடு, உன் நஷ்டத்தோடு, உன் வருத்தங்களோடு என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தந்துவிட்டு அப்படியே ஓடிவிடாதே, என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொள். வாக் பிஹைண்ட் ஆஃப் மீ, என் பின்பாக நடந்து வா, நான் உனக்கு முன்பாக நடக்கட்டும். சிறு பிள்ளைகளும் பெரியவர்கள் அத்தனை பேரும் கரங்களை கும்பிட்டு உங்கள் ஆத்துமாவிட்ட நீங்க பேசி பாருங்க. நான் பார்க்கிற பார்வை ஆண்டவருக்கு பிரியமானதா தான் இருக்குதா? நான் பேசுற பேச்சு ஆண்டவருக்கு பிரியமானதா தான் இருக்குதா? என் இருதயத்தின் நினைவுகள் அவருக்கு பிரியமானதா தான் இருக்குதா? everyone எல்லாரும் கேளுங்க, is that I am pleasing my God? இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு பிரச்சனை வர்றப்ப மட்டும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறேனா? இல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் முழங்கால் போட்டு பாட்டு பாடணும், உணர்ந்து ஆராதிக்கணும், கண்ணை மூடணும். உம்மை நேசிப்பேன் இயேசுவே, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், உம்மை
உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. நின் மூலமாகாமல் இம்மட்டு காத்தது நிர்மூலமாகாமல் என்னையும் காத்தீரே. நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நிர்மூலமாகாமல் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தான். வாழ்வே வாழ்வே நீர்தானையா. எங்கள் வாழ்வே நீர்தான் ஐயா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். எத்தனை பேர் இதை உணர்ந்து சொல்ல முடியும்? அவர்தான் உங்களுக்கு உழைப்புன்னு ஒண்ண தந்தாரு, பிழைப்புன்னு ஒண்ண தந்தாரு. அவர்தான் இதுவரைக்கும் உறவுகளை தந்தாரு. இன்னும் ஒருபோது கைவிட மாட்டாரு. கடைசி நிமிடம் வரைக்கும் தம்மோடு உங்களை வைத்துக்கொண்டு உங்களோடு இருந்து நடத்தி நித்தியத்தில் கொண்டு சேர்ப்பாரே. Thank you Lord. வாழ்வே நீர்தானையா. வாழ்வே எல்லாம் நான் அறிக்கை பண்ணட்டுமே. வாழ்வே ஓ என் வாழ்வே நீர்தான் ஐயா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனும் பலனும் மானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீ போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தான் ஐயா. என் வாழ்வே நீர்தான் ஐயா. வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. வாழ்வே கரபதரதரனரனரா. வாழ்வே நீர்தானையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா 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 ஏசையா. மனிதர்கள் ஆயிரம் பேசட்டுமே பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும், துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும் சோர்ந்து போக
கடந்து போக. நீங்க மட்டும் சத்தமா சொல்லுவீங்களா? ஆண்டவரே உம்மை பிரிந்து ஏசையா 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 ஏசை. நடந்தாலும் படுத்தாலும் என்னை என்னோடு இருப்பவரே இனியும் இருப்பார், இனியும் இருப்பார். உங்கள் குடும்பத்தோடு இருப்பார், உங்கள் பிள்ளைகளோடு இருப்பார். என் வழிகளெல்லாம் நீரறிவே, என் வழிகளெல்லாம் எல்லாவும் கிருபை ஐயா, திராட்சை செடி தெரிந்தவர்கள் புரிந்து பாடலாமே. உம்மை விட்டு பிரிந்து வாழ முடியாது ராஜா. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மையே பற்றிக் கொள்ளுகிறோம். மிகுந்த கனி கொடுப்பே, மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனா இருப்பே, நானும் சீடனாய் இருப்பேன். ரெண்டு கையை உயர்த்தி நானும் சீடனா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, உமக்காக வாழ, உம் சித்தம் செய்ய, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் பிடித்து நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய இந்த பூமிக்குரிய நன்மைகளை தருவது ஆண்டவருக்கு மிகவும் எளிது. தயவு செய்து இந்த பூமிக்குரியவைகளுக்காக மட்டுமே யோசித்து மற்ற அஞ்ஞானிகளை விட மோசமாகி விட வேண்டாம். உங்கள் விசுவாசத்தில் எழும்புங்கள், உங்கள் நம்பிக்கையில் எழும்புங்கள். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னை நிச்சயமாய் தப்புவிப்பார். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய ஆமென் இந்த உலக கட்டளைகளின் காரியங்களுக்கு என்னை விடுவித்து காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றி அப்பா. கடைசி ரெண்டு கையை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, புது பலன் தருகுரே, புது என்னை அல்லேலூயா, புது பலன் அல்லேலூயா, புது என்னை ஓ கனிதர் மரங்களா உங்களை விருட்சம் போல வாழ வைப்பார். செழித்தோங்க செய்கிறேன் கனிதர் மரங்களா, செழித்தோங்க செய்கிறேன். தலைகளை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
கைய ரெண்டு உயர்த்தி உங்க சமூகம் எனக்கப்பா. மோசையை பார்த்து சொன்னவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்ல அவர் ஆசையாய் விரும்புகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் திரும்ப வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி இளைப்பாறுதலை தருகிற தேவனை முழு மனதோடு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உங்க சமூகத்தில் கூடி வரும்படிக்கு நீ தந்த இரக்கத்துக்காக நன்றி. உம்மை இம்மட்டுமாய் பாடவும் ஆராதிக்கவும் நீங்க கொடுத்த பலத்துக்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நீங்க தொடர்ந்து மகிமைப்படுங்க. ஆராதனையின் முழு காரியத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 86 17வது வசனத்தை மட்டும் நான் கொஞ்சம் காட்டிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். சங்கீதம் 86:17 பாருங்க. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான. தாவீது ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க. ஆண்டவரே, என் பகைஞர் வெட்கப்படணும்னா 2 காரியத்தை நீர் எனக்கு செய்யணும். ஒண்ணு, நீர் எனக்கு துணையா நிக்கணும். யார் துணையா நிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமென். நான் உங்களுக்கு இன்னைக்கு காலையிலே சொல்லுவேன், ஜெபம் பண்ற பிள்ளைகளுக்கு தான் துணையா நிக்க அவர் எப்போதும் இந்த பூமியை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் தேவனேன்னு கூப்பிடுறாங்களோ, அல்லேலூயா. விழுந்து போன சிம்சோன், வாழ்க்கையின் கடைசி நொடிகளுக்குள்ள வந்துட்ட சிம்சோன், சொல்ல போனால் ஒருவேளை வேதம் சொல்லுகிற சில சட்டத்தின்படி அவன் நரகத்துக்குத்தான் பாத்திரன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இருந்த ஒரு சிம்சோன் கடைசி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். பள்ளத்தாக்குல நின்று, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாரும், நான் இன்னும் பெலிஸ்தேரை அழிக்கிறதுக்கு ஒரு வேலை பாக்கி இருக்கு, அதை செஞ்சுட்டு நான் மடியணும். அத மாதிரி அவன் அந்த அரண்மனையில் நின்று ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபத்தை கேட்டார். சோ எப்படி ஒரு நிலையில இருந்து தேவ பிள்ளை ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபம் என்பது, நான் இப்படி நம்புகிறேன், என்னால முடியாது, ஆனா எல்லாம் உங்களால, அதை சொல்றதுக்கு பேர் தான் ஜெபம். இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு எண்ணம் வரணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க துணை செய்யுங்க. அல்லேலூயா, ஆமென். ஈ கொடுங்கம்மா, ஈ மேஜர் கொடுங்கம்மா. நம்ம அடிக்கடி இந்த பாட்டை கண்டிப்பா பாடணும். ரொம்ப பேர் நம்ம மறக்கவும் செஞ்சுட்டு சில நேரத்தில் பழைய பாட்டுலாம் இப்போ கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. அதிகம் புது பாட்டு தான் நமக்கு பிடிக்குது. அல்லேலூயா. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள், துணை வேண்டும் தகப்பனே. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுது, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுது, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும்
பரிசுத்த ஜோதியே ஆரூபியே அடியா நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா. நீங்க ஏசாயா 49 அதிகாரத்துல அதனுடைய 13வது 14வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவ ஜனம் ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொல்லுது, சீயோனோ கர்த்தர் என்ன. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படித்தான், வெளியில சொல்லாம உண்மையிலே உங்க உடல் மொழி, உங்க உணர்வின் அசைவுகள் அதை தான் காட்டுது. அட போங்க பாஸ்டர், என்னையாவது கர்த்தர் நினைக்கிறதாவது, மலையில வேணா நினைக்கிறேனே தவிர என்னைய யாரு நினைக்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு வல்லமை படைச்சவங்க இந்த பூமியில யாருமே கிடையாது. கவனிச்சுக்கிடுங்க. சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம், மகிழ்ச்சி. அவர்களுமே ஆண்டவர் அனுப்பாம உங்ககிட்ட வர முடியாது. நம்மில் ரொம்ப பேர் அதிகமாய் நொந்து போகிறது எங்க தெரியுமா? யார் இருக்கா? ஆண்டவர் கேட்கிறார், யார் இருக்கணும்னு நினைக்கிற? நமக்குள்ள சில வெம்புதலும் சில நேரத்தில் பழி சொல்லுதலும் வச்சிருக்கிறோம். அந்த பழிச்சொல் உச்சக்கட்டத்துக்கு போய் என்னவே சொல்ல வந்துருது, கடவுளும் என்ன பண்ணிட்டாரு, கடவுளும் என்னைய மறந்துட்டார். உங்க மனசு அப்படி சொல்லும் போதுதான் அடுத்த வார்த்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 14ஆம் வசனத்துல சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல தாய் தான் பால் கொடுக்கிற பிள்ளைய மறந்தாலும் நான் உன்னை இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை என்ன பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் மறந்தாலும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஒருத்தர் ரொம்ப அழகா பாடுறாரு, சி மைனர் நினைக்கிறேன். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அம்மா அப்பா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உள்ளுதையா. அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையை நீங்க சரியா கவனிக்கணும். 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை நீங்க நல்லா கவனிக்க முடியும்.
20ஆம் வசனம் பாருங்க. எழுந்து தன் தகப்பனிடத்தில் அவனுடைய தகப்பன் மனது, கவனிங்க எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. தூரத்தில் அப்போ தன்னுடைய குமாரன் தன்னை திரும்ப தேடி வருவான் என்று சொல்லி வழி மேல ஆனா நம்ம அநேகர் வழி மேல விழி யாருக்கு வச்சிருக்கிறோம்? அக்கவுண்ட்ல காசு விழுதா? வேலைக்கு எவனாவது அப்பாயின்மெண்ட் இப்படி தருவானா? யாராவது கால் பண்றாங்களா? உங்களை தேடிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை நீங்க மறந்து உங்களுக்கு துணை செய்ய அவர் ஒருவரால மட்டும்தான் முடியுங்க. ஆமென். ஏனப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம். அல்லேலூயா. அவன் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து வழி மேல விழி வச்சு அவன் அவனை பார்த்த உடனே என்ன உருகிட்டான்? கொஞ்சம் நெஞ்ச பிடிச்சு சொல்லுங்க. என் மனசாட்சியும் என் மனதுருக்கமும் எனக்குள்ள கிரியை செய்யறதை விட எனக்காக ஒருத்தர் மனது உருகி கொண்டே இருக்கிறார். அவர் என்ன பார்த்த உடனே ஓடி வருகிறார். நான் இதை சொல்லும் போது எனக்கு வேற ஒரு வார்த்தை கார்ல கேக்குது. பாஸ்டர், சிலர் என்ன பார்த்துட்டா ஓடி மறைகிறாங்களே. என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க. உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பேர் விரும்பாட்டாலும் நீங்க என்னைக்கு ஆண்டவரை முழு மனசோட தேடுறீங்களோ அவர் ஓடி வருகிறது மாத்திரமல்ல, அவன் கழுத்தை என்ன பண்ணி can you experience this today? இன்னைக்கு உங்களால ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு நெருக்கத்தை அனுபவிக்க முடியுமா? எங்க அப்பா 2 கையில் ஆணி வாங்கி 2 கால்களையும் ஆணி வாங்கி முதுகெல்லாம் உழுத நிலம் போல அந்த பாடுபட்டது என் கழுத்தை கட்டி பிடித்து கொள்ளணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். சொல்லுங்க, தேவன் எனக்கு துணை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். இன்னைக்கு முடிஞ்சா வீட்டில் போய் ஒரு 20 நிமிஷமாவது இந்த பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு முழங்கால போட்டு நீங்க அப்பா பாதத்துல கண்ணீர் விட்டு பாருங்க. உங்களுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆவி ஆத்துமா சரித்திருக்கிற எந்த காயங்களையும் அது மாற்றிவிடும். அல்லேலூயா. தயவு செய்து எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொல்லி உங்களை வஞ்சிக்காதீங்க. அப்பா அம்மா அன்பு காட்டுங்க. அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்க கண்டிப்பா கடமைகளை செய்யுங்க. ஆனா உங்க நம்பிக்கையெல்லாம் யார் மேல இருக்கட்டும். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒருவர் தான் உங்களை கட்டி பிடித்து அணைத்து நேசித்து கடைசி வரைக்கும் நடத்துவார். அல்லேலூயா. யாக்கோபு யோசேப்பை போய் பார்க்க முடியாத நிலைமையில, யாக்கோபு பிள்ளைகளாகிய யோசேப்பின் சகோதரர் எல்லாரும் அவனை வித்து போட்ட நிலைமையில யோசேப்பு இன்னொரு சூழ்நிலைகளை சந்திக்கிறான். ஆதியாகமத்தில் பாருங்க, திருப்புங்கள். ஆதியாகமத்தில் 40ஆம் அதிகாரம் 22, 23 வாசியங்கள். சுயம்பாகிகளின் தலைவனையோ யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன
அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. நல்லா கவனிங்க. தரிசனம் உள்ள ஒரு தலைவன் சிறைச்சாலையில ஊழியம் செஞ்சிருக்கிறான். ஊழியம் செய்யும் போது ஒரு வார்த்தையும் சொல்லி வச்சுட்டான் பான பாத்திரக்காரன்ட்ட, நீ அரண்மனைக்கு போன உடனே நான் உனக்கு செய்ததை நீ நினைச்சு நான் எந்த தவறும் செய்யலைங்கிறத நீ யாருக்கு சொல்லணும்? சொல்லிவிட்டா அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் ஆமென் சொல்லுங்க. என்னைய ரொம்ப வேற மறக்க வைக்கிறதே கர்த்தர் தான். இந்த வார்த்தை நீங்க ஏத்துக்கிட முடியுமா? அவங்க நினைச்சாங்கன்னா உங்களுக்கு விடுதலை மட்டும்தான் வரும். ஆனா தேவன் நினைச்சா உயர்வுகளோடு சேர்ந்த விடுதலை வரும். என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனை? மனுஷன் மறந்துட்டதுனால நம்மில் ரொம்ப பேர் ஜெபத்தையும் மறந்துட்டோம், வேத வாசிப்பே மறந்துட்டு. போங்க, எனக்கு பைபிள் வாசிக்க பிடிக்கல, ஜெபம் பிடிக்கல, அது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? யார் மறந்தாலும் நீங்கள் தேவ பிரசன்னத்தை அதிகமா தேடணும். அல்லேலூயா. ஆமென். 2 வருஷம் எல்லாராலும் மறக்கப்பட்டு சிறைச்சாலையில் நிற்கிறான், குற்றமே செய்யாதவன். அல்லேலூயா. ஆமென். ஆனால் கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். அவனுக்காக பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்தார். அவனுக்கு துணை செய்து 2வது அவனை தேற்றினார். அல்லேலூயா. சொல்லுங்க. எனக்கு துணை செய்வார், என்னை தூக்கி நிறுத்துவார். தேற்றுதல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரெஸ்டோரேஷன். ரொம்ப அழகான அந்த வார்த்தை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள். திரும்ப என்னுடைய நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். என்னுடைய உயர்வில் என்னை கொண்டு வந்து. அல்லேலூயா. அப்பா கொடுத்த பல வர்ண அங்கிய அன்னைமார் பிடுங்கிட்டாங்க. ஆனா இப்ப பார்வோன் மூலமா கர்த்தர் கொடுத்த ராஜ வஸ்திரத்தை பக்கத்துல போய் கூட பார்க்க முடியல இவங்க அண்ணன் தம்பி மாறால. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என் பாடுகள், என் வேதனைகள் என் உறவுகளால வந்தாலும், என் கூட இருக்கிறவங்களால வந்தாலும் என்னை அவர் விடுதலையாக்குவார். இவர்களுக்கே உதவி செய்யும் அளவுக்கு எனக்கு துணை செய்து என்னை கர்த்தர் தேற்றுவார். ஆமென். அப்பந்தான் அந்த 86ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனம் அப்படியே நடக்கும். வாசிங்க. நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை யார் கண்டு? ஐயோ, எதுக்கு தான் பகைக்கிறாங்கன்றே தெரியாதுங்க. யோசித்து பாருங்க. அடுத்த மனிதன் ஒருவன் நன்றாய் இருந்தால் யாராலையுமே பொறுக்க முடியல. உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்றேன். அடுத்தவங்க வளர்ச்சி உங்க வளர்ச்சியை விட உங்களை சந்தோஷப்படுத்திட்டுனா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அடுத்தவங்க வளர்ச்சி உங்களை எங்கேயோ அரிக்கினா நீங்க இன்னும் மண்ணுக்குரியவங்க. உங்கள்கிட்ட இன்னும் என்ன இல்லை? பூரண ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. பகைக்கிற கூட்டம் எத்தனை வந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சொல்லுங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே. ஆமென். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என் பகைஞர் இவற்றையெல்லாம் கண்டு வெட்கப்படுவார்கள். நல்ல சத்தமா சொல்லுங்க. என் பகைஞர் வெட்கப்படுவார்கள். எனக்கு அவர் அனுகூலமான. அல்லேலூயா. ஆமென். நம்ம அடிக்கடி ஒரு பழைய பாட்டை பாடுவோம்ல.
என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுவே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே. மே திருப்பாதம் கிருபை நீரை தாமதன்பை தேவ சமூகத்தில் சேர்ந்து சொல்லுங்கள். தாமத உங்க சத்தம் உயரட்டும். இலை பாருதல் தரும் தேவா. எல்லாத்தையும் மறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இலை பாருதல் தரும் தேவா. சீடுமே சிலுவை நீழல் எந்த தஞ்சம். நம்பிக்கையோட சுகமா ஆவியில நிறைந்து பாடக்கூடியவங்க, பரிசுத்த ஆவியில நிறைந்து சிலுவை நீழல் எந்த தஞ்சம் சுகமா அங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. சத்துரு தலை கவிழ்ந்தோட ஆண்டவர் கிருபை செய்வார். உங்களை தேற்றுகிற அடையாளத்தை இந்த நாட்கள்ல இருந்து நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை செய்யாம கர்த்தர் விட போகிறதே இல்லை. ஆமென். அப்படி நாம மகிமைப்படட்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 1 பேதுரு, என்னோடு கூட வசனத்துக்கு வந்து விடுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் எனக்கு சொன்னார். சரி, கவனிங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் ஜீவனுள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும். பைபிள் நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தண்ணீரினாலும் ஆவியினாலும் மறுபடி என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கோயிலுக்கு வந்தேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், நல்லது கெட்டதுக்கு சர்ச்சு வரும், கடைசி பெட்டியில கொண்டு போய் சூப்பரா எங்க வச்சிருவாங்க. அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபிறத்தலின் அனுபவம். என்ன அனுபவம்? நான் திரும்ப பிறந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன் என்றால் I have rebirthed by God. தேவன் என்னை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் ரட்சிப்பை அடையாளப்படுத்தும்படி முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த முழுகி ஞான ஸ்நானம் எடுத்தலும் ஆவி நிறைவினால் நனைந்து பரிசுத்த ஆவியில நடத்தப்படுதலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்க முடியும். திருப்புங்கள்.
யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அதை சொல்லும்போது ஆமென் அந்த வார்த்தை நீங்க கவனிக்க முடியும். பாருங்கள், ஜலத்தினாலும், எத்தனாவது வசனம்? 3:5. இயேசு பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யத்தில் மெய்யாகவே மெய்யாகவே, கவனிங்க கவனிங்க, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ஞான ஸ்நான உடன்படிக்கையில கவனமா இருக்கணும். ஏதோ ஒரு நாள் நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், மாசம் ஒரு முறை நடக்கிற கம்யூனியன்ல நான் அட்டன் பண்ணலாம், அப்படி இல்லை. நான் பாவத்துக்கு மரித்து பரிசுத்தத்துக்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அனுபவம் மேலானது, அதை மறந்து விடாதிருங்கள். இரண்டாவது, ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஆமென், சத்தமா சொல்லுங்க. எதால் நடத்தப்படணும்? ஆசையாலோ பணத்தாலோ இச்சைகளாலோ நம்முடைய உடல் நடத்தப்படக்கூடாது. ரொம்பவிற்கு பணமும் பெயரும் புகழும், ஆமென், கவனிங்க. அல்லேலூயா. என் மனதின் ஆழத்திலிருந்து சொல்றேன், மறுபிறப்படைந்திருக்கிறது என்பது இந்த பூமியில 10 பேர் பெரிய ஆள்னு சொல்றதுல இல்ல. பரலோகம் நம்மளை குறித்து சந்தோஷப்படணும், தேவன் நம்மளை குறித்து மகிழ்ச்சி அடையணும். நான் மறுபடியும் பிறக்கப்பட்டவன் என்கிற அந்த உணர்வு நம்ம எல்லைகளுக்குள்ள நிறைவா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறதை விட சத்தமா சொல்லுங்க, இந்த பில்டிங்கே அதிர்ற மாதிரி, ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறதை விட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவன் மாத்திரமே மேலானவன். ரொம்ப வருத்தமா இருக்குது. இன்னைக்கு ரொம்ப பேர் இன்னும் யூ பீப்புள் அந்த ஆழத்துல சொன்னீங்களான்னு எனக்கு தெரியாது. கோடீஸ்வரன் என்று சொல்லுகிறதை விட கண்ணீரோடு தேவனுக்காய் ஊழியம் செய்தவன்ங்கிற பேரு ரொம்ப பெருசு. ஏன்னா கோடீஸ்வரன் அவங்கிட்ட வந்துதான் முழங்கால் போடணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். நீங்கள் இன்றைக்கு எதை ஆதாயம் பண்ண நினைக்கிறீங்க? ஒரு ஐஸ்வர்யவானுக்கு அநேக விளைச்சல் ஆகிவிட்டதுனால அவன் சொன்னானா, நான் என்னுடைய களஞ்சியத்தை இடிச்சு பெருசா கட்டுவேன் சொல்லிட்டு சொன்னது மாத்திரமல்ல, ஆத்மாவை பார்த்து சொன்னானா, ஆத்மாவே உனக்கு ரொம்ப நாளைக்கு உரிய சொத்தை நான் சேர்த்து வச்சுட்டேன்னு சொன்னப்போ வேதாகமம் இயேசுவின் வாயிலிருந்து என்ன சொல்லி வச்சிருக்கு தெரியுமா? மதிகீடன் என்று சொல்லி வச்சிருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பணம் சம்பாதிச்சவன் புத்திமான். But my Bible says, பணத்தை வச்சு எனக்கு அபிஷேகத்தை தாண்டு ஒருத்தன் பேதுருட்ட வந்து கேட்க வந்தப்போ அந்த பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கையில் சொன்ன வார்த்தையை சபையார் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பணம் உன்னோடு கூட. இதுதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபை, அதுதான் ஆவிக்குரிய சபை. பணத்தை வச்சு வாங்கலாம், போ, go in the world and you can gain something, but in God that is at the feet of him. பணம் 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 பணம். எத்தனை பேர் இன்றைக்கு நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேங்கிற உணர்வு எனக்கு நேற்று நைட்ல இருந்து சுத்தமா உடம்பு முடியல. பைபிள் எடுத்து திறக்க கூட பலன் இல்லை. காலையில எழும்பி எழும்பி பார்க்கிற என்னால எழும்பவே முடியல. பிறகு எப்படியோ வல்லா தலைய உட்கார்ந்து முழங்கால போட்டு என்ன பேசணும் ஆண்டவரே, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா. அப்போதான் பரலோகத்திலிருந்து இந்த வார்த்தை அப்படி இறங்கி வந்துச்சு. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வசனத்தினால் பிறந்தவர்கள்ட்ட ஒரு 3 அடையாளம் இருக்க வேண்டும். அதை மட்டும் வேகமா சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவில் நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். அதே பகுதியில் 21,
22 ஆகிய வசனத்தை வாசியுங்கள். உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. ஹல்லேலூயா. வசனத்தினால் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன தெரியுமாங்க இருக்கும்? விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேல இருக்கும்? சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேல இருக்குது? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நல்லா உட்காருங்க. சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காய் மரித்தார். அவர் எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க, 3 நாள் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நான் ஜீவனை ருசிப்பதற்காக. அல்லேலூயா. நான் பரிசுத்தம் அடைவதற்காக என் பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிற அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாய் எனக்காய் மரத்திலே தொங்கினார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் யாரை விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. தேவன் மேல வைக்கிற விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உயிரை விட மேலானது அந்த விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை மறுதலிச்சுட்டா, இன்னைக்கு ரொம்ப பேர் ஈஸியா வருத விசுவாசத்தை மறுதலிக்கிறாங்க. அதான் நான் கொஞ்சம் செய்தியில சொன்னேன் பாருங்க, கொஞ்சம் முன்ன. ஆண்டவரும் மறந்துட்டாருங்க. ஆண்டவருக்கும் என்னைய பார்க்க பிடிக்கலைங்க. நான் உங்களுக்கு ஹம்பிளா தாழ்மையா கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டில் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையில பல கட்டளைகள்ல ரொம்ப முக்கியமானது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சத்தமா சொல்லுங்க, விழித்திருந்து 1 மணி நேரமாவது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற மாட்டேன் என்று பல முறை கத்துறோம். ஆனா மண்ணுக்குரியதுக்கு தான் தேடி ஓடுறோமே தவிர ஆத்துமாவுக்குரியதை தேடுகிறதே இல்லையே. இதுல 1000 பேசுறோமே. உங்க விசுவாசத்தை இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்க? ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படும் தெரியுமா? எவ்வளவு துக்கப்படும் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் யாரை விசுவாசிக்கிறேன்? உங்களை நம்பி, உங்க பணத்தை நம்பி, உங்க வருமானத்தை நம்பி. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சபையை நம்பி ஊழியம் பண்ணலைங்க. சபையை கர்த்தருக்குள்ள நேசிச்சு ஊழியம் செய்றேங்க. நம்முடைய நம்பிக்கை இன்னைக்கு எதன் மேல் இருக்கிறது? ஆண்டவர் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லும் போது என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயுல அதனுடைய 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் சபையின் ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்க சொல்றார் பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், நல்ல கவனிங்க, காசு வந்துட்டுனா கொஞ்சம் மண்டையும் மரமண்டையா மாறிடும். சொல்லுங்க, ஓவர் காசு நல்லதில்லை. எனக்கு ஓரத்தில் காசு இருக்கணும், அவ்வளோதான். கடைக்கு போகணுன்னா, 4 பேருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்னா என் கையில் என்ன இருக்கணும்? மண்டை நிறைய காசாக இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையா இராமல், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. எது மேல நம்பிக்கை வைக்கிறாங்களா? நிலையற்ற ஐஸ்வர்யம்.
நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற. இன்னைக்கு உங்க விசுவாச நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? அதனாலதான் அன்றைக்கு அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அக்கினியில போடப்படுகிற அந்த புல்லுக்கு இப்படி உடுத்துவிப்பார்னா உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்கள், நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா, ஆமென். எஃப் கொடுங்கம்மா. குதூகலம் நிறைந்த நன்னாள்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. அதில் ஒரு சரணத்தை பாடலாமா? ஆமென். அதெல்லாம் வீட்டில் போய் நல்லா பாடுங்க. ஆண்டோடைய வருகை குறிச்ச பாட்டு. ரொம்ப பேருக்கு ஆண்டோடைய வருகை குறிச்சல என்ன கிடையாது, கொஞ்சம் அறிவு இருக்குது, ஆனா உணர்வு இல்லை. ஆமென். சிலர் நினைப்பாங்க, பாஸ்டர்லாம் வருகை, நான் வருகையை குறித்து ரொம்ப பிரசங்கம் பண்றவன் இல்லை, ஆனா இப்ப வந்தா போக லைட்டா இருக்கிறேன். உலகத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, எதையும் பிடிச்சுக்கிட்டு வாழல. ஆமென், ஆமென். சேர்ந்து பாடுவீங்களா? குதூகலம் நிறைந்த நன்னா நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தலக்கத்த நாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. தலக்கத்த நாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. அவராவினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவராவினால் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னா நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை இனி. ஆமென். இதுவரை இருந்த ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, அவர் வருகையை எதிர்நோக்கி நவ எருசலேமாய் துயர் அங்கிர்தமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். நவ எருசலேமாய் ஆயத்தமாகிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னா நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த இதுவரை துன்பமில்லை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அந்த மகிமையின் நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இருக்கணும்னா வசனத்தோடு வாழணும். ஆமென். சரி, எல்லாரும் கொஞ்சம் உங்க பைபிள் எடுங்க பார்க்கலாம். தலைக்கு மேல உயர்த்தி பிடிங்க. இனி இருக்கிற காலம் எல்லாம் பைபிளும் நானுமா தான் இருப்போம். அல்லேலூயா. நான் அதிகம் படிக்கிறது இதா இருக்கணும், நான் அதிகம் பேசுகிறது இதா இருக்கணும், அதிக நேரம் இது கூடயே நான் என்ன பண்ணணும்? தேங்க்யூ. கீழே கையை போட்டுருங்க. ஆமென். இதுவும் கையுமா இருந்துகிட்டே இருக்கிறது இல்லை. செல்லும் கையுமா இருந்தே செல்லரிச்சு போய் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தயவு செய்து விட்டுருங்க. இந்த வசனம் நமக்குள்ள வர 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 விசுவாசம் வரும். என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தானாம், அது அவனுக்கு எப்படி என்னப்பட்டதாம்? அந்த பகுதியை எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்துல 18ஆம் அதிகாரமா
18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க முடியும். 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன். இந்த பகுதியில தான் ஒரு அற்புதம் என்ன நடந்துச்சு தெரியுமா? உடனே சாராலும் ஆபிரகாமும் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எல்லா அற்புதத்துக்கும் கர்த்தர் ஒரு உற்பவ கால திட்டம் வச்சிருக்கிறார். எல்லாம் நேரம் உட்காருங்க, நல்லா கவனிங்க. என்னுடைய அற்புதங்களுக்கு அவர் கால திட்டங்களை, ஆமே, நம்புறீங்களா? நம்புறீங்களா? பதில் சொல்லுங்க சீக்கிரம். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியோ, என்னுடைய ஆத்மாவின் பலனோ, என் சரீரத்தின் நன்மைகளோ எல்லாம் யார் பார்த்து கொள்ளுவா? 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க. இங்க பாருங்க, நாங்க வராட்டா உங்க வீட்டில் ஒன்றும் நடக்காது அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்ல வாய்ப்பு அமைகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே மனசுல சொல்லணும், ஆண்டவரே இந்த ஆளை நம்பினா விசுவாசியே நீ, விசுவாசியே நீ, ஓ விசுவாசியே நீ, ஆமென் விசுவாசியே நீ, ஆமென் விசுவாசத்தா நீதிமா என்றும் என்றும், விசுவாசத்தா நீதிமா என்றும் என்றும். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களா மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களா விசுவாசியே நீ, ஓ விசுவாசத்தா நீதிமா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய செய்ய அப்பா என்னைய தனியே இருக்க விடவே. சொல்றது விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்க அவருக்கு பிரியமானதை செய்றீங்க, விசுவாசிச்சு அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரோட ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட்டம் உங்களை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இங்க பாரு, நான் வராட்டா உன் வீடு நாறிடும், நான் வராட்டா உனக்கு ஒண்ணுமே அப்படி ஆயிரும் இப்படி. ஓகே, எனக்கு யார் இருக்கிறா? ஆமென். ஆனா இதுல ஒன்னு சொல்றேன், நீங்களா யாரையாவது அசட்டை பண்ணி இவெல்லாம் என் வீட்டுக்கு வரணுமா, அவெல்லாம் அப்படி பண்ணா உங்க வீட்டுக்கு ஆண்டவரே வர மாட்டார். இது இன்னொரு சிக்கல். ஸ்டேட்டஸ், என்ன ஸ்டேட்டஸா வேற என்னமோ சொல்றாங்களே, என்னது டிக்னிட்டி, இக்னிட்டி, என்னது டிக்னிட்டி பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? போல்லாத அறுவரு பாவிகள். மண்ணுல இருந்து நம்மளை எடுத்தாரு, நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம டிக்னிட்டி பார்த்துட்டோம்னு வச்சுக்கிடுங்க,
என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் டிக்னிட்டி பார்த்துட்டா சத்தமா சொல்லுங்க, எல்லாரையும் என்கிட்ட பார்க்க வச்சிருவாரு. பிறகு ஓட்டிக்கிட்டு இருக்கணும். என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்யணும் நின்னு கர்த்தருக்காக தனிமைப்படுத்தப்பட்டேன்னா என் கூட கர்த்தர் நிற்பாரு. கர்த்தர் அனுப்புகிற நல்ல மனிதர்கள் நிற்பார்கள். தேவ கிருபையும் மனுஷ தயவும் என்னை நிரப்பிக் கொண்டே இருக்கும். எனக்கு ஒரு நன்மையும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் யாரையும் கொண்டு வந்துருவாராம். சத்தமா சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? ஆனா ஒருவனுடைய வழி கர்த்தருக்கே பிரியம் இல்லாட்டா, ஆமென், சவுலின் வழி கர்த்தருக்கே பிரியம் இல்ல, ஆயுததாரி கூட கடைசி இவனுக்கு சப்போர்ட்டா நிக்க முடியல. ஆனா தாவீதின் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு. சவுலே வாழ்த்துகிறான், என் மகனே நீ என்ன பண்ணுவாய், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவாய். ஆமென். விசுவாசி சொல்லுங்க, விசுவாசி சண்டை போடாது. விசுவாசி என்ன போடாது, மற்றவங்களை அற்பமா என்னாது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை கூட மதிக்கும் விசுவாசி. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அவர் மேல் விசுவாசம் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நீங்க வசனத்தால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. இன்னும் நீங்க அதாவது ஒரு பீக் ஆஃப் ஸ்பிரிட் வரணும். சொல்லுங்க, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? எல்லாவற்றுக்கும் யாரை நம்பி இருக்கிறேன்? எனக்காக ஒரு உற்பவ கால திட்டம் கர்த்தரிடத்தில் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல எப்படி வச்சிருப்பார். சத்தமா நாங்க யாரை நம்பி இருக்கிறோம்? எந்த மனுஷனையும் நம்பி இல்லை. அல்லேலூயா. ஏன்னா மனுஷனை நம்புனா என்ன நடக்குண்டு எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை ஒரு தடவை வாசித்துருவோம். ஆமென். எடுத்து வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பாக்கியவான். அல்லேலூயா. ஆனா 5ஆம் வசனம் பாருங்க, மனுஷன் மேல் மாம்சமானதை தன்னுடைய குட்டி தம்பி தங்கச்சி படிப்பையோ பணத்தையோ அழகையோ திறமையோ நம்பிராதீங்கம்மா. இன்னைக்கு அரசியல்ல புதுசா ஒருத்தர் வர்றாரு, பலசா ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளை நம்பி ஓடாதீங்க. நான் என் படிப்பு இல்லைங்க. படிப்பை தந்தது யாரு? கல்வி என்கிற காரியத்தை உண்டு பண்ணினதை யாரு? எல்லாவற்றுக்கும் காரணர் யாரு? ஆமென். சொல்லுங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டில் அப்படி ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. எங்க வீட்டில் அப்படி ஒரு மனுஷி இருக்கக்கூடாது. நாங்க யாரையும் நம்பி இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க. என்ன இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, தன்னம்பிக்கை இருக்கிறவனும் சபிக்கப்பட்டவனே. அதை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனாய் எச்சரிக்கிறேன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். No, it can be eligible in motivational talk in the worldly thing. உலக பார்வையில் இருக்கிற ஒரு உற்சாகப்படுத்தும் பேச்சில் தன்னம்பிக்கை குறித்து அவன் பேசுவான். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது தன்னம்பிக்கை அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை. யார் மேல நம்பிக்கை? சொல்லுங்க. செடியாகிய உம்மோடு இணைந்திருக்கிற கொடி நான். கொடியில ஒண்ணுமே, ஆனா எல்லாம் எதுல இருக்கிற மாதிரி தான் தெரியும். திராட்சை கொடி எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? கொடியில தான் இலை இருக்கும், கனி இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாமே
எது மாதிரி தான் தெரியும், கொடி மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையிலேயே இந்த கொடி எங்க ஒட்டி இருக்கு? எல்லாம் எங்க இருந்தா வருது? சத்தமா சொல்லுங்க. நீங்க வேணா ஒரு சாதா காட்டு கொடிய அப்படி வெட்டி பாருங்களேன். வெட்டுன 2வது நிமிஷம் ஏல என்ன பண்ணிரும்? சொல்லுங்க, ஏசப்பா உங்களை விட்டு பிரிஞ்சாச்சுன்னா அடுத்த நொடியே என் மூஞ்சி ஆடிரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் உங்க மேல விசுவாசமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் சவால் பண்ணி சொல்லுகிறேன், உங்க வீட்டில், உங்க வேலையில், உங்க குடும்பத்தில், ஊழியத்தில் தேவன் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. அதை கால திட்டங்களோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த காலம் நிறைவேறும் போது உங்க கரம் அந்த அற்புதத்தை அணைத்து கொண்டிருக்கும். உங்க கரம் அந்த அற்புதத்தை அணைத்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவரை விசுவாசித்திருக்கிறேன். 2வது 3வது வேகமா சொல்லி முடிக்கிறேன். அந்த 1 பேதுருல நீங்கள் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகையால் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி, நல்லா கவனிங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஒரு சபைக்குள்ள நாடக நடிப்பு இருக்கவே கூடாதாம். என்ன எடுக்கக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு அநேகர் மாயமுள்ள சிநேகத்தில் தான் இருக்கிறார்கள். இங்கே இவர் சில காரியத்தை சொல்றாரு. மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகணும்னா நீங்க ஆவியினாலே எதுக்கு கீழ்ப்படிங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை நீங்க பெற்றுக்கிடணும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க சொன்னா செய்வேப்பா, நீங்க காட்டும் வழியில நடப்பேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லுங்கப்பா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு, ஓ மேலைய கண்ணை வச்சு உனக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 22 திருப்புங்க. ஆதியாகமம் 22 சீக்கிரமா திருப்புங்க. 22 ஆரம்ப வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆபிரகாமே என்று கூப்பிடுறாரு. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? Here I am your servant, O Lord அப்படிங்கிறான். கவனிங்க, எல்லா குட்டி பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும். எனக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு மிகப்பெரிய ரெவலேஷனா ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய சேவகன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது? இந்த அடியேனாகிய இந்த ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருந்தது? பூமி சீமான்கள் எல்லாம் தேவனுக்கு அடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறாரு, அந்த தேசம் அந்த ஜாதிகள் வீண் பெருமை பாராட்டது, அவைகள் மாயையிலும் மாயைதானே என்று சொல்லி வச்சு, லேசானவர்கள் என்று சொல்லி வச்சு. பூமியும் அதன் நிறைவும் உலகமும், அதை முழுசா நீங்க படிக்கணும். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? இந்த எஜமானுக்கான வேலைக்காரனா இருக்கிறது ராஜாக்களுக்கெல்லாம் மேலான போஸ்ட் தெரியுமா? மாறாக அவர்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இங்க ஏரியாவிலே நாங்க தான் பெரிய ஆள் தெரியுமா?
அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், தயவு செய்து நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை எங்க இருந்து சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் ஸ்திரிகளிலே பிறந்தவர்களிலே பெரியவனா யார சொன்னாரு? யோவான் ஸ்நானகனை சொன்னார். அவன் எரிந்து, வசனம் படிச்ச பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் அப்படியே கேட்குறீங்க, பைபிளை ஒழுங்கா படிங்க ப்ளீஸ், மற்றதிலேயே கவனம் செலுத்துறீங்க. இவ்வளவு பெரிய ஆளு அவன் சொல்றான், நான் அல்ல, அவர் பெருகணும், நான் சிறுகணும். அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் எத்தனை பேருக்கு நான் ஆண்டவருடைய சர்வன்ட் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்குதோ, அவங்க தான் ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியும். எங்க போனாலும், எவ்வளவு பெரிய இடத்துல நின்னாலும், உங்க வேலைக்காரன்பா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, யாருடைய வேலைக்காரன்? சத்தமாய். இந்த நான் உமது அடியேன்ங்கிற வார்த்தையை சங்கீத புஸ்தகத்தில் நீங்க ரொம்ப பார்க்கலாம். தாவீது அடிக்கடி சொல்லுவா, Lord, I am your servant. I am your servant. ஆடு மேய்க்கும் போது சர்வன்ட், அரசனான பிறகும். பாஸ்டர் மறைந்து போன தாமஸ் ராஜ் பாஸ்டர் ஒரு பிரசங்கத்தில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்பதான் நான் அந்த கணக்கு எழுதி வச்சேன். சர்வன்ட் சொல்றவன் சர்ச்சைக்கு காணிக்கை எவ்வளவு கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அத எனக்கும் அடிக்கடி மறந்து போயிருது. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க 2 நாளாகமமா 1 நாளாகமா அந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா, அவன் ஆண்டவருக்காக சவதரிச்சு வச்ச பொண்ணு வெள்ளி நீங்க பார்த்தீங்கன்னா, திருப்புங்க 1 நாளாகமம் 29 அதிகாரம் தான். 1 நாளாகமம் 29 வாசித்தீங்கன்னா 3ஆம் வசனம் பாருங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த எனக்கு சொந்தமான பொன்னையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று 5092 டன்னு ஆலயத்துக்கு சேர்த்து வச்சவர். 5ஆம் சங்கீதத்துக்கு வாங்க பார்க்கலாம். நான் சொல்றது ரைமிங்கா இருக்குல்ல? 5092 டன்னு பொண்ணு சேர்த்து வச்சவர் 5ஆம் சங்கீதத்தில் சொல்ற வார்த்தையை பாருங்க. 5ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம். காலையிலே 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். நானோ எங்க 5092 டன்னு கொடுத்திருக்கேன். சர்ச்சில் நான் தான் ஃபர்ஸ்ட் காணிக்க. ஆண்டவர் சொல்லுவாரு, என்றைக்கு உன் காணிக்கன்னு சொன்னியோ அந்த காணிக்க தீட்டுப்பட்டுடுச்சு. உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் கரங்களில் இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையும் பரிசுத்தமாக்குவதற்காக தான் கர்த்தர் பரிசுத்த காணிக்கைகளை வாங்குகிறாரே தவிர அவர் காப்பாற்றப்படுறதுக்கு உங்ககிட்ட வாங்கல. அவர் தைரியமா சொல்றார் 50ஆம் சங்கீதத்தில், நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லே. பர்வதங்களில் 1000 திரிகிற மாடுகள் என்னுடையது. ஆனால் உன் ஆபத்து காலத்தில் அற்புதம் நடக்கணும்னா நீ ஸ்தோத்திர பலியிடு. உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி உன்னை ஆவிக்குள்ள ஒழுங்குபடுத்துவதற்கு தான் காணிக்கைகள். நல்லா விளங்கிக்கிடுங்க. நீங்க போடுகிற 10 ரூபாயோ 10,000மோ நீங்க போடுகிற லட்சங்களோ ஊழியத்தை தாங்குவதல்ல. கர்த்தர் யாரை கொண்டும் செய்ய முடியும்.
ஒரு முறை ஒரு பெரிய மிஷனரி தலைவர் ஒரு மிஷனரி கூட்டம் முடிச்சிட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா. அப்ப கைகளில் குஷ்டம் இருந்த ஒருத்தர் அந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறார். அவரும் ஜெபம் பண்ண நிற்கிறார். இந்த குஷ்டரோகம் பிடிச்சிருக்கிற இவர் ஏதோ என்னிடத்துல யாசகம் பண்ணுவதற்கு காசு வாங்கிறதுக்காக நிற்கிறார் என்று இவர் நினைச்சுக்கிட்டார். அந்த ஐயா பக்கத்தில் வந்த உடனே தன்னுடைய தோளில் எவ்வளோ தூரம் கை குஷ்டம் தின்னுடுச்சு, அந்த தோளில் போட்டிருந்த பேக்கில் இருந்த ஒரு துணி வச்சு கெட்டி வச்சிருந்த ஒரு பொட்டலை மாதிரி ஒன்றை எடுத்து இவர்கிட்ட கொடுத்தாரா, மிஷனரி காணிக்கை அப்படின்ட்டு. அவர் ஆடி போனார். அதில் அதிகம் பெரிய தொகை வேற இருந்திருக்குது. அப்போ அவர் கேட்டிருக்கிறாரு, எப்படி நீங்க இதை ஆண்டவருக்கு கொடுக்க மனசு வந்துச்சு? நான் தினந்தோறும் காலையில வேற எந்த மிஷனரி ஸ்தாபனில் விஸ்வவாணி ஊழியங்கள்ல தான் காலையில நாங்க பிச்சை எடுக்கிற எல்லாருமா கொஞ்சம் பேர் ஒரு இடத்துல இருக்கிறோம். அங்க உங்களுடைய வானொலியை நான் கரெக்டா வச்சு கேட்பேன். அப்போ நீங்க மிஷனரி ஸ்தாபனத்துக்கு சொல்லுகிறத நான் கேட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து இதை ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறோம், தயவு செய்து வாங்கிக்கிடுங்க. நான் சொல்றேன், ஐஸ்வர்யவான் கொடுக்கிறத விட பிச்சைக்காரங்களாலும் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். கர்த்தர் தாம் ஊழியத்தை யாரை கொண்டுனாலும் செஞ்சிருவாரு. ஆனா அவர் கேட்கிறார், ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறியா? பலிபீடத்திலிருந்து பாஸ்டமாவோ இல்லை நீங்க எங்க செய்தி கேட்டாலும் ஆவியானவர் பேசுகிறாருங்கிற ஒரு சிந்தனை இருக்கட்டும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உங்களுடைய லாங்குவேஜில் சிலதில் ஆண்டவர் பேசுவார். இல்லை நீங்கள் நினைக்கிறத விடலாம் ஸ்பிரிச்சுவல் ஹை ரேஞ்சில் பேசலாம். உங்கள் பாஸ்டர்மாவுக்கு கர்த்தரால் கொடுக்க முடியும், இல்லை மற்ற ஊழியர்களுக்கு கொடுக்க முடியும். புரியும் போது சொல்லுங்க, கர்த்தர் என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறாரு. ஆவியினாலே நான் சத்தியத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அப்போதான் நான் வசனத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நானோ முது மிகுந்த கிருபையினாலே. இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் நேரம் எடுத்து உங்க ஆத்துமாவை சரீரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுப்பீங்களா? சி மேஜர் கொடுங்கம்மா. ஆண்டவரே, தகப்பனே, உங்க பீடத்துல என்னை தகன பலியா வைக்கிறேன்ப்பா. அக்கினி இறக்கி விடுங்க ஆண்டவரே. சுயம் முற்றிலும் எரிச்சிருங்க ஆண்டவரே. உணர்ந்து சொல்லுவீங்களா? அக்கினி இறக்கி விடு முற்றிலும் எங்கள் மேல் அக்கினி. வலது கரத்தை உயர்த்தி உகந்த காணி ஒப்பு கொடுத்தே ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து வேண்டாத பலவீனங்கள் மீண்டும் தானை உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தே ஐயா,
அந்த வாசனையா நுகர்ந்து ஐயா. உங்களில் அநேகர் தேவ ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்கள். நீங்க வீட்டில் போய் ஆதியாகமம் 9 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சுத்தமான பலி செலுத்தப்பட்ட போது ஆண்டவர் நோவாவின் காணிக்கைகளை சுகந்த வாசனையா என்ன பண்ணினார்? முகர்ந்த உடனே தான் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று ஆசீர்வதிச்சார். If you want the real blessing of God, He expects you to give everything as a sacrifice. தயவு செய்து அவருடைய பலிபீடத்துக்குள்ள வராத எதையும் உங்க கையில வச்சிருக்காதீங்க. அது ஆசீர்வாதம் அல்ல. ஆவியினாலே சத்தியத்துக்கு என்ன பண்ணுங்கள்? கீழ்ப்படியுங்கள். கடைசியாய் மூன்றாவதாய் அந்த 1 பேதுரு 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களை சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஆமென் ஆமென் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட சுத்த இருதயம் இருந்துச்சுன்னா நீ ஊக்கமான அன்பு கொடுத்துக்கிட்டே இருப்ப. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? உங்களை ரொம்பவர் நேசிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? முதல்ல நீங்க ரொம்ப பேரை நேசிங்க. நீங்க அன்பை விதைக்காம உங்களுக்கு அன்பு கிடைக்காதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், நேற்று ஒருவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை போட்டிருந்தார், சினிமாவும் சிலுவையும் இணைந்து போகவே முடியாது. அதனால சினிமாக்காரன் சொல்லி தர்ற காதல் கீதல் அதெல்லாம் குப்பை. சரியா? எங்க இருக்கிறப்போ கொஞ்சம் 14 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் வர்றப்போ உங்களை பார்க்க அப்படி இப்படி தோணுனோன்னு அவங்க என்னைய பிடிக்குன்னு சொன்னாங்க, இவங்க பிடிக்குன்னு சொன்னாங்கன்னு எந்த உலக மாய அன்புல மாட்டிக்கிடாதீங்க. கர்த்தர் சொல்ற அன்பு என்ன அன்பு தெரியுமா? சுத்த இருதயத்தோடு இருக்கிற அன்பு. என்ன அன்பு? சத்தமா சொல்லுங்க. எல்லாரையும் உங்களை விட அதிகமா நேசிங்க. அன்பு காட்டுறதுல மட்டும் நீங்க ஒரு நாளும் குறைஞ்சிடாதீங்க. உங்களை மாதிரி படிச்சிருக்கிறவங்ககிட்ட மட்டும் பேசுறது, உங்களை மாதிரி ட்ரெஸ் உடுத்திருக்கிறவங்ககிட்ட மட்டும் பேசுறது, குடும்பத்துக்காரங்கிட்ட மட்டும் பேசுறது, உங்களை மாதிரி இருக்கிற சிலருக்கெல்லாம் ஜாதி எங்க இருந்து கத்துக்கிட்டாங்களோ தெரியல, எல்லார்ட்டையும் அன்பு காட்டுங்க. அன்பில்லாதவன் தேவனை தேவன், சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை, கரெக்டா சொல்லுங்க, அன்பாகவே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க அன்பு காட்டுங்க. நீங்க அன்பு காட்டும் போது யூதாசு நாண்டு கொண்டு செத்துருவாங்க. அன்பு காட்டுங்க. பேதுருக்கள் என்ன பண்ணிடுவாங்க? மனம் திரும்பிடுவாங்க. அன்புதான் ஜெயிக்கும். அன்பே பெரியது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென். ஆண்டவர்ட்ட கேளுங்க, நெஞ்சில கை வச்சு கேளுங்க, எனக்கு உங்களை போல அன்பு காட்டுற இருதயத்தை தாங்கப்பா, தயவு செய்து தாங்கப்பா. கேளுங்க கேளுங்க, ஆண்டவர் அந்த அன்பை தாங்க, உங்க அன்பு எனக்குள்ள இருக்கட்டும். ஏன்னா நீங்க ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க, நான் முடிச்சிருந்தேன். ரோமர் 5 அதிகாரத்துல 5 வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். ரோமர் 5 வாசிங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே
நமக்குள் என்ன அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதா? இந்த நம்பிக்கை நம்மை என்ன பண்ணாது? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து என்ன ஊற்றி இருக்கணும்? ரொம்ப ஆவிலெல்லாம் நிரம்பி இருப்பாவ, ஆனா அன்பு மட்டும் என்ன பண்ண மாட்டாவ. அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்கும், பக்கத்தில் இருக்கிற எக்கா சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாவ. கொஞ்சம் முகம் வாடலா இருந்தா என்ன முகம் வாடி இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க. ஆமா, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நானே சொல்லியிருக்கிறேன். பார்வை பார்க்குற ஒருத்தன்ட்ட போய் ஒருத்தன் கேள்வி கேட்டானா, ஆமாம் ரொம்ப பேருக்கு சுகமாக்குது, எப்படி சுகமாவது? அது அவன் வைக்கிற நம்பிக்கை அப்படின்னாரான். அது எப்படி? நீ பாட்டு கொலைய சுத்துற இல்லை துண்டை சுத்துற, அது எப்படி அவனுக்கு? இல்லை, நான் மனசுக்குள்ளே சொல்லுவேன், உனக்கு வலிச்சா எனக்கு என்ன, உனக்கு வலிச்சா எனக்கு என்னன்னு சொல்லுவேன். எப்படி? உனக்கு வலிச்சா? ரொம்ப பேருக்கு இன்னைக்கு அப்படிதான். யாருக்கு என்ன அப்படித்தான் உங்களுக்கும் நடக்கும். நடந்துடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். யாருக்காவது ஒரு காரியம் வச்சுக்கிட்டுங்களேன், உங்களால முடிஞ்ச மட்டும் அவங்களுக்கு அன்பு காட்ட, அல்லேலூயா, ஆலோசனை கொடுக்க விரும்புவாங்க, ஆனா அன்பு காட்ட விரும்ப மாட்டாங்க. ஆலோசனை சொல்லி அவங்க சொல்றதை கேட்காட்ட சண்டையை ஓட்டுருவாங்க. டாமினேட் பண்ணாதீங்க, பட் கிவ் தம் லவ். உதவி செய்யுங்க. நல்ல சமாரியன் வழியில போய் குற்றுயிராய் கிடக்கிற ஒருத்தனை ஆசாரியன் பார்க்காம போனா கூட, லேவியன் பார்க்காம போனா கூட, இந்த சமாரியன் அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி அன்பு காட்டி அவனை கொண்டு தேற்றினான். நீங்கள் அந்த நல்ல சமாரியனாய் இருங்க. அன்பு கூறுகிறவர்கள் வெட்கமடைய மாட்டார்கள். அவங்களத்தான் அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. வாசியுங்கள், கடைசியை வாசிச்சு முடிச்சிடலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23. அழிவுள்ள என்றென்றைக்கு நிற்கிறதும் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் பாக்கியவான்களாமே. ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் நீர் எங்களோடு பேசின இந்த சத்தியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. அர்ப்பணித்தே 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 நான் ஆவி ஆத்மா அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்பா என்னை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொல்லுங்க, அர்ப்பணித்தே இசையா, அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் உள்ளம் உடல் எல்லாமே அப்பா, உள்ளம் உடல் ஒரு கள்ளம் கபடு இல்லாமல், ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் சேர்ந்து சொல்லுங்க, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. ஓ ஆவி ஆத்ம சரீரம் 2 கைய உயர்த்தி ஆவி அர்ப்பணித்தே. எல்லா சின்ன பிள்ளைகளும் வாலிபர்களும் பெரியவர்களும் 2 கைய உயர்த்தி என் ஆவி ஆத்மா. இன்னும் 2-3 முறை ஆவி ஆத்மா சரீர என் ஆவி ஆத்மா
ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம். சங்கீத வார்த்தையில கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு துணை செய்து உன்னை தேற்றுவேன், உன் பகைஞர் வெட்கப்பட்டு போவார்கள், அதற்கான அடையாளங்களை நான் தருவேன் சொல்லி இருக்கிறாரு. சத்திய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசினார். நீ வசனத்தினால் மறுபடியும் பிறந்தவன். நீ செய்ய வேண்டிய 3 காரியம்: தேவன் மேல் விசுவாசமும் நம்பிக்கையுமா இரு. எந்த நிலையில் ஆவியினாலே சத்தியத்தை கை கொண்டு கீழ்ப்படி. இருதயத்தில் சுத்த இருதயத்தோடு ஊக்கமாய் அன்பு கூறு. ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எங்க ஆவி ஆத்மா சரத்தெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. தகப்பனே, இன்னைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல வந்த அத்தனை பேரையும் உம்முடைய ஊழியனாய் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும் அப்பா. இவர்கள் இன்னும் நன்மையை காணட்டும், இன்னும் மேன்மையை காணட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில இவர்களை குடும்பம் குடும்பமாய் எழுப்பி நிறுத்துவீராக. எழுப்புதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுங்க. வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. மறுபடியும் வசனத்தால் பிறந்த அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் வாழும்படிக்கு கிருபை தாரும், காத்துக்கொள்ளும். எல்லா மகிமை கனம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்களின் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.